வணக்கம். என்னோட பேரு ராஜா. நான் கொடைக்கானல் வில்பட்டியிலேருந்து பேசுகிறோம். கொடைக்கானல் மேல்மலை கிராமங்கள்லையும் வில்பட்டியிலையும் பிரதான தொழிலாக எங்களுக்கு வந்து விவசாயம் இருந்துகிட்டு இருக்கு. நாங்கள் கேரட்டு, உருளைக்கிழங்கு, பூண்டு, முட்டைக்கோசு, பீட்ரூட் போன்ற இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் பூராமே எங்கள் விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக காரட்டுக்கு வந்து எங்களுக்கு சரியான விலையே கிடைக்கல. ஹைபிரிட் காரட்டு நாங்கள் வந்து கொள்முதல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விதை வந்து 20,000 ரூபாயிலிருந்து 35,000 வரைக்கும் எங்களுக்கு விதை விற்கிறாங்க. ரெண்டாவது நாங்கள் அதை வந்து ஒரு கேரட் அறுவடை பண்ணும்போது ஒரு சுப்பத்துக்கு வந்து 120 ரூபா வந்து எடுப்பு கூலி கொடுக்குறோம். அதை வந்து நம்ம கழுவுறதுக்கு வந்து 30 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு சுப்பத்துக்கு. லாரி வாடகை 70 ரூபா. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அறுவடை பண்ணும்போது எங்களுக்கு ஒரு 50 சுப்பம் வர வேண்டிய இடத்துல சுமார் ஒரு 20-25 சுப்பம் தான் வருது. இதோட காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மழை அதிகமாக இருக்குது. நம்ம நினைச்ச ஈல்டு வந்து வரல, இந்த தடவை வரல. அப்போ விலையாவது விற்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து மதுரை மார்க்கெட்டில் வந்து கேரட்டுக்கு வந்து 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் நமக்கு விலை போய்கிட்டு இருக்கு. வெளி மாநில கேரட்டு குறிப்பாக டெல்லியிலேருந்து கேரட் வந்து எங்கள் மதுரை மார்க்கெட்டில் இறக்குமதி ஆகிறதுனால கொடைக்கானலோட கேரட் விலை வந்து கம்மியாக இருக்குது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மட்டும் ஒரு இடையில ஒரு 40 ரூபாயிலிருந்து ஒரு 40 ரூபா, 45 ரூபா, 50 ரூபா வரைக்கும் எங்களுக்கு கிலோவுக்கு விலை வித்துச்சு. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் குறைந்தபட்ச ஆதாரமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷத்துலேயே கேரட் வந்து ரொம்ப கம்மியாக விற்றதுனால 100 ரூபாய் கீழே கூட சில சமயம் கிலோ 10 ரூபாய் கீழே கூட விற்றதுனால சில விவசாயிகள் வந்து கேரட் அறுவடை பண்ண முடியாமல் தோட்டங்கள்லேயே விடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிருச்சு. இப்படி விவசாயம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாக இருக்கிறதுனால அரசு துறையிலேருந்து நாங்கள் கேட்குறது என்னென்னா எங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வந்து நிர்ணயித்து கொடுத்தா நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு விருப்பமாக ஈடுபடுவோம். இன்னும் அதிகமாக விவசாயம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம்.